ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்திங்கன்னா, எஸ்பிஓ ஆஃபீஸ்க்கு, அதாவது எஸ்பிஓ ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனிக்கு நம்ம எப்படி மெயில் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து எஸ்பிஓ போர்ட்டலில் போய்ட்டு உங்களோட பேங்க் டீட்டெயில்ஸு, ப்ரொஃபைல் டீட்டெயில்ஸ் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிடுங்க. கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மெயில் ஓப்பன் பண்ணுங்கள். சரிங்களா? நான் ஆல்ரெடி வந்து பேங்க் டீட்டெயில்ஸ் ப்ரொஃபைல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இப்போ வந்து நான் மெயில் ஓப்பன் பண்ண போகிறேன். இப்போ இது என்னோடய மெயில், ஓகேங்களா? என்னோடய மெயிலை வந்து நான் ஓப்பன் பண்ணுறேன். பாருங்கள், சாரி, இப்போ வந்து இந்த இருக்கு பாருங்கள், இந்த கம்போஸுங்கிறத டிக் பண்ணோம்னா இதில் வந்து ஃப்ரம் நம்மளோட மெயில் ஐடி வந்துடும் மேலே. சரிங்களா? இது மேலே நம்ம மெயில் ஐடி வந்துடும். கீழே இப்போ நம்ம யாருக்கு அனுப்ப போகிறோம், இந்த எஸ்பிஓ ப்ரைவேட் லிமிடெடுக்கு, ஓகேங்களா? எஸ்பிஓ பிவிடி எல்டி இந்த வந்துட்டு பாருங்கள், இதுதான் கம்பெனியோட மெயில் ஐடி, ஓகேங்களா? இப்போ இந்த இடத்துல வந்து சப்ஜெக்ட்டுங்கிற இடத்துல இப்போ நமக்கு டாஸ்க் தான் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அப்போ வந்து நம்ம எஸ்பிஓ ஃபார்ம்னு கொடுக்கலாம், டாஸ்க் கொடுக்கலாம். எஸ்பிஓ டாஸ்க், நான் வந்து எஸ்பிஓ டாஸ்க்குன்னு கொடுத்துட்றேன். இப்போ கீழே உங்களோட நேம், ஓகேங்களா? நேம்னா இப்போ உதாரணத்துக்கு நான் ஒரு நேம் சும்மா போடுறேன், நீங்கள் இது மாதிரி போட்டுறாதீங்க. அடுத்து ஸ்டாஃப் ஐடி, STAVF ஸ்டாஃப் ஐடி. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா SPODP, இதுக்கு அடுத்து இது நம்ம ஒரு நம்பர் ஆரம்பிக்கும். இதுதான் உங்கள் ஸ்டாஃப் ஐடி மாதிரி. ஸ்டாஃப் ஐடி நம்பர்னால் இப்படி தான் ஆரம்பிக்கும். அதாவது பேசிக்கில் உள்ளவங்க இந்த மாதிரி வரும், ப்ரீமியத்தில் உள்ளவங்களுக்கு இந்த மாதிரி வரும். இதுவே நீங்கள் இப்போ நியூவாக ஜாயின் பண்ணியிருந்தீங்கன்னா இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா எண் அந்த மாதிரி வரும். சரிங்களா? இப்படி தான் போடணும். இதுக்கு அடுத்து ஒரு நம்பர் வரும், அதுதான் உங்களோட ஸ்டாஃப் ஐடி, ஓகேங்களா? இது மாதிரி போட்டு அதுக்கப்புறம் நமக்கு வந்து கொடுத்துருக்குது என்னென்னா சோசியல் மீடியா யூசர் நேம், ஓகேங்களா? இதில் உங்களுக்கு வந்து இந்த சோசியல் மீடியாவில் ஒரு யூசர் நேம் வரும். அது எப்படி எடுக்குதுன்னு ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதில் போயிட்டு நீங்கள் உங்களோட சோசியல் மீடியா யூசர் நேமை போடுங்க, ஓகேங்களா? அடுத்து இப்போது எதில் இருந்து எடுத்துருக்கீங்க, சரிங்களா? இப்போ சோசியல் மீடியா, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எதுலேருந்து ஃபேஸ்புக்கா, இன்ஸ்டாகிராமா, ட்விட்டரா, டெலகிராமா, இப்போ எதுலேருந்து உங்களோட யூசர் நேம் எடுத்தீங்களோ அது மட்டும் தான் போடணும். யூடியூப்பு, டெலகிராமை வந்து இதில் கொண்டு வராதிங்க. வந்து எப்படின்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணும்போது என்ன மெயில் கம்பெனியில் கொடுத்து ஜாயின் பண்ணீங்களோ அந்த மெயிலேருந்து மட்டும்தான் நீங்கள் மெயில் பண்ணணும். அந்த வேறு மெயிலேருந்து பண்ணிங்கன்னா அதுக்கான ரீசனை கரெக்டாக நம்ம அதுக்கான ரீசன்ஸ் கொடுக்கணும். சரிங்களா? இப்போ இதில் வந்து சோசியல் மீடியானா இப்போ ஃபேஸ்புக்னால் ஃபேஸ்புக் கொடுத்துக்கோங்க. இப்போ அதுக்கு கீழே இப்போ வந்து நமக்கு ப்ரொஃபைல் அப்டேட் கம்ப்ளீட்டடு, பேங்க் டீட்டெயில்ஸ் கம்ப்ளீட்டட் சொல்லிட்டு தேங்க்யூஸ். இது மாதிரி தான் நம்ம வந்து இதெல்லாம் கரெக்டாக பண்ணியிருக்கோமான்னு பார்த்துக்கோங்க. உங்கள் ஸ்டாஃப் ஐடி, உங்கள் நேமு, சோசியல் மீடியா யூசர் நேமு இதெல்லாம் கரெக்டாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து மெயில் பண்ணுங்கள். இப்படி இதுக்கப்புறம் நீங்கள் வந்து இந்த இடத்துல சென்ட்டுன்னு சொல்லியிருக்குது, இதை டிக் பண்ணிட்டீங்கன்னா மெயில் கம்பெனிக்கு போயிடும். சரிங்களா? இப்படித்தான் மெயில் பண்ணணும். இது இல்லாமல் நீங்கள் வந்து உங்களோட சோசியல் மீடியாவில் வந்து யூடியூப்பில் உள்ள ஐடியோ இல்லை யூடியூப்பில் உள்ளது டெலகிராமில் உள்ளதே கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. அதே மாதிரி நீங்கள் ஜாயின் பண்ணும்போது என்ன மெயில் ஐடி கொடுத்தீங்களோ அந்த மெயிலேருந்து மட்டும்தான் நீங்கள் கம்பெனிக்கு
மெயில் பண்ணணும். அதை கவனமாக பண்ணுங்கள், தப்பாக பண்ணிடாதீங்க. இப்படி தான் நம்ம மெயில் பண்ணணும். சரிங்களா? ஓகேங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் கம்பெனிக்கு மெயில் பண்ணிடுங்க. ஏன்னா வந்து நமக்கு டேட் நிறையா நாள் கிடையாது, கம்மியான நாள் தான் கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ சீக்கிரம் மெயில் பண்ணுறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ அதுக்கு அடுத்து நமக்கு ஒர்க் கொடுக்க போகிறாங்க. ஆல்ரெடி இந்த டாஸ்க்கை எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ கம்ப்ளீட் பண்ணி உங்கள் டீம் மெம்பர்ஸும் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்கன்னு கேளுங்க. முடிஞ்ச அளவுக்கு அவங்க வந்து கம்ப்ளீட் பண்ண மெயிலை வந்து ஒரு ஸ்க்ரீன்ஷாட், அதாவது கம்ப்ளீட் பண்ண முன்னாடி ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து உங்களுக்கு அனுப்ப சொல்லுங்கள். கரெக்டாக இருக்கா தப்பாக இருக்கா நீங்கள் பார்த்து செக் பண்ணிக்கலாம். ஏன்னா தப்பாக அனுப்பிட்டாங்கன்னா அவங்க ஐடியை சஸ்பெண்ட் ஆகிடும். அதனால் கொஞ்சம் கவனமாக பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.